அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஜனநாயகன் படத்தை அந்த ஃபோர்த் சிங்கர் தான். என்னடா திடீர்னு தளபதி அப்டேட் நீங்கள் கிளம்பி எனக்கு பெரிய ஷாக்கு தான். ட்விட்டர் போயிட்டு பார்த்தா என்னடா ஜனநாயகன் ஒரு ஃபோர்த் சிங்கர் நான் நினச்சேன் ஏதாச்சும் ஒரு ஃபேன் பேஜ் ஒரு கிரியேட்டட் ஒரு போஸ்டர் இருக்கும் நானும் விட்டுட்டேன். பட் ஆக்சுவலி அது வந்து போட்டதே கேவிஎன்னுடைய ப்ரொடக்ஷன் தான். அவங்க ப்ரொடக்ஷன் தான் போட்டதே அந்த ஒரு போஸ்டே. ஸோ எனக்கு பெரிய ஷாக்கு தான். அண்ட் ஃபார் தி ஒன் லாஸ்ட் டைம் நாங்கள் தளபதி விட்னஸ் பண்ண போகிறோம். அண்ட் இட்ஸ் நாட் ஈவன் தளபதி, இட்ஸ் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய கடைசி பாடலாக அது இருக்க போகுது. ஸோ ஐம் ரியல் எக்ஸைட்டட் அண்ட் இட்ஸ் ஒரு ஹார்ட் வார்மிங் சாங்காக அது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த பாடலில் பாடினதே லைக் அனிருத் அண்ட் அவர் கூட ரவிஜி, இட்ஸ் அன் எக்ஸப்ஷனல் சாங். ரெண்டு பேர் வந்தால் இட் கோன் பி லைக் ஒரு மேஜிக்கலான சாங்காக இருக்க போகுது. ஸோ இந்த பாட்டில் தான் நாங்கள் இன்னைக்கு கேட்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் என்ன நீங்கள் எல்லாம் சொல்லிட்டே பாட்டை சொல்லியா நீங்கள் கேட்கலாம். எஸ், இந்த பாடலோட பேர் வந்து அடியே என் பூந்தேனே, அதோட லிரிக்கல் வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸோ வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட அப்டேட்ஸ் அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் என்னென்னமோ வந்துருச்சு படத்தோட லீக் எல்லாமே. பட் அதான் தட் எஸ், நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெகடே, மமிதா பைஜு, இன்னும் பலர் இதை பார்த்து நடிச்சிருக்காங்க. ஹெச் வினத்தோடைய டிரெக்ஷன், அனிருத்தோடைய கம்போசிஷன். ஸோ வாங்க இந்த ஒரு பாட்டு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம். அண்ட் சேனலுக்குள்ள லைக் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் அந்த பாட்டில் பார்க்குறீங்க, என் கூட சேர்ந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அழிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனி பேர் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு கிடச்சிரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தளபதி ரசிகர்கள் கண்டிப்பாக உங்கள் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. அண்ட் இந்த ஒரு பாட்டு உங்களுக்காக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணி கேட்கலாம். ஸோ 3, 2, 1 and here we go. கார்த்திக் நேதாவோட லிரிக்ஸ் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய். தள்ளி போவாது மகளே மாம்பூவே, முடியாம நின்னேனே, புரியாம தள்ளி போவாது. மோக்கிச்சு மொழி கேட்காம போக என் ஜோலையெல்லாம் கண்ணீரில் பாட. ஓ நீயா போக சொன்னாலும் போக மாட்டேன், நீ தீயா மாறி நின்னாலும் வேக மாட்டேன். என் காலம் தூங்க சொன்னாலும் தூங்க மாட்டேன். கண்ணின் மணி காத்திருப்பேன் வாரி. அடியே என் பூந்தேனே, அடியே என் ஜெம்மீனே, அறியாம தள்ளி போவாது. மாம்பூவே, முடியாம நின்னேனே, புரியாம தள்ளி போவாது. Oh my god. Oh. ரவியோட வாய்ஸ், ஓ மை காட், ஜஸ்ட் வாவ். எனக்கு இந்த சாங் கேட்கும்போது மதராசியில் ஒரு ட்ராக் வரும்ல, அதுவும் ரவி அவர்கள் தான் பாடிந்தார். எனக்கு அந்த சாங் சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பட் அந்த பாட்டை போல நல்லாயிருக்கும். அந்த ஒரு சாங் கேட்ட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இன்னொரு வாட்டி கேட்கலாமா, என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? ஸோ வாங்க மறுபடியும் கேட்கலாமா? சாங் நல்லா 2 minutes தான் சாங் இருக்க போகுது. ஸோ வாங்க கேட்கலாம். ரொம்ப பிரேஸியான ஒரு ஸ்டார்டிங். அந்த பாடலுக்கு அந்த மூடை செட் பண்ணணும். இப்படி தான் சாஃப்டான ஒரு ப்ரீஸி ட்ராக்காக இருக்க போகுது. தள்ளி போவாது மகளே மாம்பூவே, முடியாம நின்னேனே, புரியாம தள்ளி போவாது. மோக்கிச்சு மொழி கேட்காம போக என் ஜோலையெல்லாம் கண்ணீரில் பாட. ஓ நீயா போக சொன்னாலும் போக மாட்டேன், நீ தீயா மாறி நின்னாலும் வேக மாட்டேன். என் காலம் தூங்க சொன்னாலும் தூங்க மாட்டேன்.
போகாது. இந்த ஒரு போர்ஷனும் such an extraordinary-ஆன ஒரு மெலடி அந்த மெலடிக்கு பின்னாடி நம்ம அனிருத் இஸ் ஜஸ்ட் அப்படியே அந்த பியானோ அந்த ஒரு மியூசிக்கல் அப்படியே அப்படியே ஒரு இது பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ரவிஜியோடைய வாய்ஸ் தான் பின்னாடி வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. சூதிங்கான ஒரு டெக்ஸ்சர் கேட்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் தளபதியோடைய அந்த ஒரு அழுக 1.39 செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஸோ டிப்ரெசிங். இட்ஸ் ஸோ முன்னெல்லாம் வீடியோ செய்யும்போது அவர் வந்து எலெக்ஷனில் வந்து நிற்க போகிறாரு, அவர் சிஎம் ஆவாரா இல்லைன்ற ஒரு பேச்சுவார்த்தை டிபேட் எல்லாமே இருந்துச்சு தான். பட் நவ் வித் டியூ ரெஸ்பெக்ட் நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் இந்த ஒரு பாட்டு அவ்வளோ ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சான்னு கேட்டால் இப்போ கேட்கும்போது ஓகே இது ஒரு லாஸ்ட் படம் இந்த மாதிரியான சாங் இன்னும் வராது, இல்லை இவருக்குன்னு பேஸ் பண்ணி எதுவும் வராது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. எனக்கு இப்படியுமே அந்த கவலை இருந்துச்சு. தளபதி கச்சேரியில் ஆரம்பித்தது ஸ்டில் எனக்கு அது பாரம். அண்ட் என்னன்னா சொல்கிறது வந்து எனக்கு தெரியலை எப்படி சொல்கிறேன். பட் பகவத் கேசரியில் இந்த மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஸோ அது ரீமேக் என்னமோ எனக்கு இதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் மோஸ்ட் ப்ராமினென்ட்லி வந்து பார்க்கும்போது இந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து ஸ்ரீலீலா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம பாலையாவை. ஸோ ஏன்னா பிகாஸ் அவர் வந்து ரொம்ப அவர் சொல்கிறதே கேட்டு வளர்க்கணும், அவரோட பேச்சை நான் மீறி எங்கிட்ட போயிடக்கூடாதுன்ற ஒரு இதில் அவர் இருப்பார். ஸோ ஷீல் பி லைக் ஃப்ரீ பேர்ட் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இந்த இதில் நீங்கள் மமிதா வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஈவன் ட்ரெய்லர்லேயே ஒரு சீன் ஒன்று இருக்கும். அவங்க வந்து ஏதோ லைக் ஐபிஎஸ்க்கு எதுக்கோ அவங்க வந்து இதுக்கோ ட்ரைனிங்க்கு போகணுன்றதுக்காக ஒரு இது சைன் வாங்குவோம்ல. ஸோ அதெல்லாம் முடியாதுன்றனால இவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ இதுலேயே மமிதா இஸ் லீவிங் விஜய் சார். ஸோ எனக்கு இது எப்படி இது அதுக்கு கனெக்ட் ஆகுதா இன்னும் அதுக்கும் எனக்கு இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் அதர் தேன் தட் எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் த லிரிக்ஸ் ஆஃப் பென் பை கார்த்திக் நேத்தா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிரிசிஸ்ட் அவர். ஸோ ஹிஸ் சாங்ஸ் ஆர் ஸோ சச் அ ஜெம் ஆஃப் அ சாங்ஸ். அவருடைய ஹிட் எல்லாமே நல்ல சாங்ஸ் தான். ஸோ அவர் தான் அதுக்கு பென் பண்ணியிருக்காரு. அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து பார்க்கும்போது லைக் இதில் ரவிஜியோடைய வாய்ஸ் அண்ட் அனிருத் எக்ஸப்ஷனல். இந்த மியூசிக் வந்து நான் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்காக மதராசியில் நான் எங்கேயோ ஒரு போர்ஷன் எனக்கு அந்த பாட்டோட பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த சாங் கூலியில் ஏன்னா அனிருத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சாங் லைக் படத்தில் இப்படியான ஒரு இமோஷனல் டச் ஒரு எங்கிட்டாச்சும் வந்துச்சுன்னா ஸோ ஹில் பி யூஸிங் சச் நம்பர் ஆஃப் அந்த ப்ரீஸி மெலடி ட்ராக்ஸில் எப்படியாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கும் எங்கிட்ட ஆச்சு. பழைய ஆல்பம்ஸில் கூட கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ குறையா இல்லை, ஆனால் எனக்கு அப்படி ஒரு விஷயமா தோணுச்சு. ஸோ அது குறையெல்லாம் பார்க்கல. பட் ஆக்சுவலி இட்ஸ் நைஸ். அண்ட் அடுத்த வாரம் இந்த நாளாக Thursday July 23rd ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி தளபதி ரசிகர்களுக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கும் தான். பட் எனக்கு அந்த டைம் என்னுடைய ஒர்க் ஷிஃப்ட்டை பொறுத்து ஐ டோன்ட் நோ ஹவு வில் ஐ போவேன் எப்படின்றதாலும் தெரியும். பட் ஷுவர் நான் போவேன். அண்ட் கண்டிப்பாக போய்ட்டு ஃபேமிலியோடு பாருங்கள். நம்ம சிஎம்மோடைய லாஸ்ட் ஃபில்மு ஹெச் வினோத் வேறு இப்போ லைக் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கான். லைக் 41 seconds வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வந்து போட்டிருக்காங்க போல். ஸோ இந்த படத்தோட லீக்கு அப்புறம் ஸோ சம்திங் இட்ஸ் கோன் பி another இன்னொரு பரிமாணத்தை அவங்க ஏற்படுத்தின மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல் இந்த படத்தோட வெற்றிக்காக நான் மட்டும் இல்லை எல்லா ரசிகர்களும் சார்பாக நான் அந்த விஷயத்தை வந்து நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த பாட்டு வந்து வந்ததே எனக்கு பெரிய ஷாக். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கல. இது ஏன் திடீர்னு இப்படி ஒரு விஷயம் வருது. ஓகே படத்தோடைய அப்டேட் வந்து எல்லாம் பேசி அப்படியே விட்டுட்டாங்க. இது வருமா வராதான்ற மாதிரி ஆகிடுச்சு. பட் ஆல் ஆஃப் அ சடன் இந்த ஒரு மெலடியஸ் பேங்கர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ KVN ப்ரொடக்ஷன் இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு ஜனநாயகனுடைய ஒரு அப்டேட்டை பற்றி. எல்லாத்தையும் பற்றி பேசுகிறவங்க இதை பற்றி இப்போ தான் பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயம் தான். அண்டு இந்த ஒவ்வொரு ஃப்ரேம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் செல்ல மகளுடைய அந்த ஒரு ஃப்ரேம் வச்சு 0.53 செகண்ட்ஸில் அந்த விஷயம் அழகாக இருந்துச்சு. த வே ஹீ இஸ் கேரிங் அவுட் ஹிஸ் ப்ரெசன்ஸ், த வே ஹீ இஸ் கிவிங் ஹிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆல்வேஸ் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவருடைய அந்த சைல்டிஷான அந்த குட்டி குட்டி நுவான்சஸ் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரசித்து பார்க்கலாம் எந்த ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரம் குழந்தைகள்லேருந்து லைக் எல்லா லைக் ஒரு 60+ இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய ஒருத்தர்னா நம்ம விஜய் சார் தான் கூடுதலாகவே. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பாடலை கேட்டுடும், பாடலை பற்றியும் பேசிட்டேன். இந்த மியூசிக்கல் வே ஹவு இட்
கேரி அந்த ஒரு ஃபீல் ஒன்று நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பாட்டில் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் ஜனநாயகனுடைய கடைசி அப்டேட் இதுவாக தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் விட்டால் பார்க்கலாம், கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். ஸோ இனி எல்லாரையும் வந்து படத்தில் எப்படி எல்லாம் பாருங்கள், போயிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்ல மாதிரிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்ன அளவுக்கு ஜனநாயகனோட லைக் படத்துக்கு போகிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி இது சொல்லுங்கள். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிட்டு லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா, கண்டிப்பாக பண்ணுங்கள். லைக் பெல் பட்டன் இருக்கா, அதையும் எழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் எந்த ஒரு அப்டேட்ஸ் வந்தாலும் நீங்களும் லைக் எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஆன் டைமில், நான் அப்லோட் பண்ணுற டைமுக்கு ஏற்றாப்பில். ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு புது ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரி அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.